கேப்டன் விஜயகாந்த் அவர் இறந்து போனதுக்கு மூல காரணம், முக்கிய காரணம், அடிப்படை காரணமே அவருடைய மனைவி பிரேமலதா அப்படிங்கிற ஒரு தகவல் இப்ப வந்து வெளியாயிருக்கு. அத சொன்னது ஒரு அரசியல் பிரமுகர். அதோட மட்டும் இல்லாம விஜயகாந்த் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தப்ப, விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதா, அதே மாரி பசங்க 2 பேரு, இவங்க 3 பேருமே ஃபாரின்ல எந்த இடத்துக்கு வந்து போயிருந்தாங்க? அங்க என்ன நடந்துச்சு? அப்ப விஜயகாந்த கவனிக்கிறது கூட வந்து யாருமே வந்து இல்ல. விஜயகாந்த் ஒரு அனாதை மாரி வந்து இருந்தாரு. அவருக்கு மட்டும் இந்த அரசியல் வந்து இல்ல. ஏன்னா, அவருடைய அரசியலுக்கு அவருடைய முகம் தான் பிராண்டு. அந்த பிராண்ட் மட்டும் வந்து பார்த்தோன்னா, அப்ப வந்து இல்ல அப்டின்னா, விஜயகாந்தனுடைய கதை எப்பயோ முடிக்கப்பட்டிருக்கும். விஜயகாந்த் அதாவது என்ன சொன்னாரு மேடையில, "என் உயிரே போனாலும் நான் திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு" விஜயகாந்த் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு விஜயகாந்தோட உயிர் தான் போயிருக்கு. அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் அவரோட மனைவி பிரேமலதா விஜயகாந்தோட கூட்டணி வந்து வச்சிருக்காங்க அப்டின்னா, நீங்க வந்து யோசிச்சு பார்த்துக்கங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்ன? ஆதாரம் என்ன? எல்லாமே வந்து பார்த்தோன்னா, என்கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த பிரமுகர் பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கள், பரபரப்பான தகவல்கள், நம்ம தெரிஞ்சுக்காத நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருக்காருங்க. இது எல்லாத்தையும் பத்தி நீங்க டீட்டெயிலா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய ஃபுல் வீடியோ லிங்க்க கிளிக் பண்ணுங்க.